உள்ள ஏன் நான் இவ்வளவு சாஃப்டா இருக்கேன்? திடீரென்று விக்ரம் தன் பாக்கெட்டில் கையை வைத்தான். அடுத்த கணமே அவன் கையில் ஒரு துப்பாக்கி இருந்தது. ஆத்திரத்தின் உச்சியில் அவன் நட்சத்திரா படுத்திருந்த கட்டிலுக்கு அருகில் சுட்டான். துப்பாக்கி சத்தம் கேட்டு நட்சத்திரா மரண பயத்தில் உறைந்து விழித்தாள். விக்ரம் அங்கிருந்து சென்ற பிறகு மற்ற 4வரும் அந்த இடத்திலேயே தங்கியிருந்தனர். மீட்கப்பட்ட பெண்களை பாதுகாப்பான இடத்திற்கு அனுப்பும் பணிகளை அவர்கள் துரிதப்படுத்தினர். அவர்கள் முகமூடி அணிந்திருந்ததால் அடையாளம் தெரியவில்லை என்றாலும் அவர்களின் உடல் மொழியும் வேகமும் அவர்கள் எவ்வளவு திறமையானவர்கள் என்பதை சொன்னது. யாருடைய முகத்திலும் எந்த உணர்ச்சியும் இல்லை. ஒரு இயந்திரத்தைப் போல அவர்கள் வேலை செய்தனர். அங்கிருந்த பெண்களின் கண்களில் நன்றியுணர்வு கரை புரண்டோடியது. அவர்கள் கைகூப்பி தலை வணங்கி அந்த 4வருக்கும் நன்றி செலுத்தினர். அந்த பெண்களின் வேதனையையும் கண்ணீரையும் கண்ட ஷங்கரின் நெஞ்சம் ஒரு நிமிடம் தழுதழுத்தது. ஷங்கர் தன்னை வெளியில் ஒரு பலசாலியாக காட்டிக்கொண்டாலும் அவனது உள்ளம் ஒரு குழந்தையைப் போன்றது. ஷங்கரின் முகம் மாறுவதைக் கண்ட ஆகாஷும் துருவும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். ஆகாஷ் விஷாலின் காதருகே குனிந்து ரகசியமாக, விஷால், நாம சீக்கிரம் ஏதாவது பண்ணணும், இவங்களை இங்கேந்து உடனே அனுப்பிடு என்றான். துருவ் சிரிப்பை அடக்கிக் கொண்டு, ஆமா விஷால், நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் லேட் பண்ணா ஷங்கர் இங்கே உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சிடுவான் போல இருக்கு என்றான். விஷால் தலையசைத்து விட்டு உடனே தன் மொபைலை எடுத்து காவ்யா என்ற எண்ணிற்கு அழைத்தான். காவ்யா அவர்கள் இந்த குழுவில் ஒரு முக்கியமான உறுப்பினர். 30 வயது மதிக்கத்தக்க அவர். இளம் வயதிலேயே கணவனை இழந்தவர். தன் ஒரே மகளோடு வசித்து வரும் அவர் ஒரு NGO-வை நடத்தி வந்தார். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அடைக்கலம் கொடுப்பதிலும் அவர்களுக்கு மறுவாழ்வு அளிப்பதிலும் அவர் கை தேர்ந்தவர். போன் இணைக்கப்பட்டதும் விஷால், காவ்யா சிஸ்டர், நாங்க ஒரு கன்சைன்மெண்ட்ல இருந்து 25 பொண்ணுங்களை ரெஸ்கியூ பண்ணிருக்கோம். இப்பவே அவங்கள உங்க இடத்துக்கு அனுப்பி வைக்கிறேன் என்றான். காவ்யா மறுமுனையில் நிதானமாக, விக்ரம் அங்கே இருக்கானா? எல்லாரும் சேஃபா இருக்கீங்களா என கேட்டார். உடனே விஷால், அண்ணன் கிளம்பிட்டார் சிஸ்டர், நாங்க இப்ப கிளம்ப போறோம். இந்த லேடிஸோட ஃபுல் டீட்டெயில்ஸையும் நீங்க தான் செக் பண்ணணும். யாரெல்லாம் வீட்டுக்கு போக நினைக்கிறாங்களோ அவங்கள அனுப்பி வைங்க. போக இடமில்லாதவங்களுக்கு உங்க NGO மூலமா ஏதாச்சும் வேலை வாங்கித்தாங்க என்றான். அதற்கு காவ்யா, கவலைப்படாத விஷால், நீ அவங்கள அனுப்பி வை, நான் மத்த எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். அவங்களுக்கு தேவையான மெடிக்கல் ஹெல்ப்பையும் நானே ஏற்பாடு செஞ்சிடுவேன் என்றார். விஷால் போனை வைத்துவிட்டு அவர்கள் 3 பேரையும் பார்த்து, காவ்யா சிஸ்டர் கிட்ட பேசிட்டேன், வண்டி ரெடியா இருக்கு, முதல்ல இவங்களை அங்க கொண்டு போய் சேர்க்கலாம் என சொன்னான். ஷங்கர் ஒரு பெருமூச்சுடன், நல்ல வேளை, காவ்யா சிஸ்டர் இருக்கிறதுனாலதான் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அவங்க கிட்ட போயிட்டா இவங்க எல்லாரும் பத்திரமா இருப்பாங்க. உடனே ஆகாஷ் ஷங்கரின் தோளில் தட்டி, உன் நிம்மதி எங்களுக்கு புரியுது ஷங்கர், இப்பவாவது உன் கண்ணில் இருக்கிற தண்ணியை தொடச்சுக்கோ என சொல்லி சிரித்தான். துருவ் இடைமறித்து, சரி வாங்க, டைம் ஆகுது, இவங்களை ஏத்தி விட்டுட்டு நாமளும் கிளம்பலாம், இன்னும் நிறைய வேலைகள் பாக்கி இருக்கு என்றான். அவர்கள் 4வரும் தங்களை சுதாரித்துக் கொண்டு மீட்கப்பட்ட பெண்களை வாகனங்களில் ஏற்றி காவ்யாவின் இடத்திற்கு அனுப்பி வைத்தனர். அந்த பாழடைந்த தொழிற்சாலையில் எஞ்சியிருந்த நெருப்பு அணையத் தொடங்கியிருந்தது. ஆனால் அவர்களின் அடுத்த வேட்டைக்கான நெருப்பு இனிதான் ஆரம்பமாக போகிறது. பாதிக்கப்பட்ட பெண்களை பாதுகாப்பாக அனுப்பி வைத்த பிறகு அந்த 4வரும் ஆகாஷின் வீட்டிற்கு புறப்பட்டனர். காவ்யாவை பொறுத்தவரை அவருக்கு விஷால் மற்றும் துருவை மட்டும்தான் தெரியும். விக்ரமை பற்றி பல கதைகளை கேட்டிருக்கிறாரே தவிர இன்று வரை அவனை நேரில் பார்த்ததில்லை. டெவில் கிங் என்ற பெயருக்கு பின்னால் இருக்கும் முகம் அவருக்கு ஒரு மர்மமாகவே இருந்தது. மறுபுறம் விக்ரமின் வீட்டில் நட்சத்திரா தன் விதியை நினைத்து அழுது கொண்டிருந்தாள். அவளுடைய முழங்காலில் ஏற்பட்ட காயம் ஆழமாக இருந்ததால் ரத்தம் நின்ற பாடில்லை. பாத்ரூமில் அமர்ந்து எவ்வளவு நேரம் அழுதாள் என்று அவளுக்கே தெரியவில்லை. கடைசியில் தன்னை தேற்றிக்கொண்டு கண்ணாடியின் முன் நின்றாள். நட்சத்திரா, அமைதியாரு, இங்க உன்னோட கண்ணீரை தொடக்க யாரும் வரப்போறதில்ல, அதனால அழறத நிறுத்து என்று தனக்குத்தானே தைரியம் சொல்லிக் கொண்டாள். பின்பு பயத்துடன் நினைத்து பார்த்தாள், முதல்ல ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணணும், இல்லாட்டி அந்த மான்ஸ்டர் மறுபடியும் வந்து அந்த சாரியை கட்ட சொல்லி டார்ச்சர் பண்ணுவான் என மனதிற்குள் புலம்பிக் கொண்டே விக்ரம் கொடுத்த அந்த சட்டையை நட்சத்திரா அணிந்து கொண்டாள். ஆனால் முழங்காலிலிருந்து ரத்தம் கசிந்து கொண்டே இருந்தது. காயத்தை சுத்தம் செய்தவளுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்தது. இந்த பேண்ட் போட்டுக்கிட்டா இந்த ரத்தக்கரத்துல படியுமே, அந்த மான்ஸ்டர் அதுக்கும் சேர்த்து தண்டனை கொடுப்பானே என நினைத்து நட்சத்திரா பயத்தில் நடுங்கினாள். அவன் ஒரு திமிரு பிடிச்ச மான்ஸ்டர்,
எப்போ எப்படி எதுக்காக கோபப்படுவானே தெரியல. என்னால அவன் ட்ரெஸ்ல ஒரு சின்ன கரைப்பட்டா கூட அவன் என்ன என்ன செய்வானே தெரியாதே. ஆனா இப்ப வேற வழியும் இல்லையே என மனதில் நினைத்தாள். ஆனால் போட்டுக்கொள்ள வேறொரு உடை இல்லாததால் வர்றது வரட்டும் பாத்துக்கலாம் என்று முடிவெடுத்து அந்த லோயரையும் அணிந்து கொண்டு அறைக்குள் வந்தாள். அங்கே விக்ரம் இல்லாததைக் கண்டு ஒரு நிமிடம் நிம்மதி பெருமூச்சு விட்டாள். அப்பாடா, நல்ல வேளை அவன் இங்க இல்ல. அவன் முன்னாடி நிக்கவே எனக்கு பயமா இருக்கு என முணுமுணுத்துக் கொண்டே அவள் கட்டிலில் அமர முயன்ற போது அந்த காயம் சுரீர் என்று வலிக்க, ஆ அம்மா என்று மெல்ல கதறினாள். அந்த காயத்தை பார்த்தபடி, ஐயோ இவ்ளோ ரத்தம் வருதே, ஒரு மருந்து கூட இல்லையே, அவன் வந்தா என்ன சொல்லுவேன்னு தெரியலையே என்று தனக்குள் பேசிக்கொண்டாள். அறையின் அமைதி அவளுக்கு ஒருவித பயத்தை தந்தது. இந்த ரூம் எவ்ளோ பெருசா இருந்தாலும் எனக்கு ஒரு ஜெயில் மாதிரி தான் இருக்கு. இங்கிருந்து என்னால தப்பிக்கவே முடியாதா என நினைத்தாள். அறைக்குள் வந்த நட்சத்திரா முதல் முறையாக அந்த அறையை சுற்றும் முற்றும் கவனித்து பார்த்தாள். அறை முழுவதும் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கலைப்பொருட்களால் நிறைந்திருந்தது. அங்கிருந்த சில சிலைகளை பார்த்த நட்சத்திரா ஆச்சரியத்தில் உறைந்து போனாள். ஒவ்வொன்றின் கீழும் ஜப்பான், இத்தாலி, அமெரிக்கா என அவை கொண்டு வரப்பட்ட நாடுகளின் பெயர்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. நட்சத்திரா வியப்புடன் தனக்குள்ளேயே பேசிக்கொண்டாள். இவ்வளவு பெரிய இடத்துலயா நான் இருக்கேன்? ஒரு சிலைய கூட இவ்ளோ தூரத்துல இருந்து கொண்டு வந்திருக்காங்களே, பரவாயில்ல என நினைத்துவிட்டு அதை எடுத்த இடத்திலேயே திரும்ப வைத்தாள். அவளுடைய தற்போதைய நோக்கம் அந்த ஆடம்பரங்களை ரசிப்பதல்ல, காயத்திற்கு மருந்து போடுவதுதான். அந்த ரூமில் முழுவதுமாக தேடியவளின் கண்கள் ஒரு மூலையிலிருந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் மீது விழுந்தது. அதை அவசரமாக எடுத்து பஞ்சில் ஆன்டிசெப்டிக் லிக்விடை தடவி தன் காயத்தை சுத்தம் செய்ய தொடங்கினாள். காயம் சுளீர் என்று எரிய நட்சத்திரா பற்களை கடித்துக் கொண்டு முணுமுணுத்தாள். ஆ எரியுதே, ஆனா இது சுத்தம் பண்ணலனா சரியாகாது. ஏற்கனவே வேற ஒருத்தரோட வீட்டுல இருக்கேன், இதுல உடம்பு சரியில்லாம போயிட்டா அவ்வளோதான் என நொந்து கொண்டாள். நட்சத்திராவுக்கு மருத்துவத்தில் ஓரளவு அறிவு உண்டு. ஊரில் இருந்தபோது டிஸ்பென்சரியில் நர்ஸ் மற்றும் டாக்டர்களிடம் பகுதி நேரமாக வேலை பழகியிருந்தாள். இந்த ஆண்டு அவள் MBBS படிப்பில் சேர வேண்டியவள். காயத்திற்கு மருந்து போட்டுவிட்டு ஜன்னல் வழியாக வானத்தை பார்த்து ஏங்கினாள். பெரிய காலேஜுக்கு போய் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா காலேஜ் வாசல்ல மிதிக்கிறதுக்கு முன்னாடியே கல்யாணங்கிற சங்கிலியால என் காலை கட்டி போட்டுட்டாங்களே, அதுவும் இந்த இதயமே இல்லாத மிஸ்டர் ஹார்ட்லெஸ் விக்ரம் கிட்ட என மனதில் நினைத்தவள் காயத்திற்கு கட்டுப்போட்ட பின் விக்ரமின் லோயரை தூக்கி மடித்து விட்டாள். ஆனாலும் அதில் ஏற்கனவே சில இரத்தக் கரைகள் படிந்துதான் இருந்தன. உடல் சோர்விலும் மன அழுத்தத்திலும் இருந்த நட்சத்திரா அப்படியே மெத்தையில் சாய்ந்தாள். படுத்த சில நிமிடங்களிலேயே அவளை அறியாமல் ஆழ்ந்த தூக்கத்தில் ஆழ்ந்து போனாள். நள்ளிரவு 2 மணி. அந்த ரவுடிகளுக்கு சித்திரவதை கொடுத்துவிட்டு விக்ரம் தன் வீட்டிற்கு திரும்பினான். அவன் அறைக்குள் நுழைந்த போது இருள் சூழ்ந்திருந்தது. ஒரு மெல்லிய டிம் லைட் மட்டும் எரிந்து கொண்டிருக்க அதில் நட்சத்திராவின் முகம் அமைதியாக தெரிந்தது. ஆனால் அவளை பார்த்த அடுத்த நொடி விக்ரமின் கண்கள் சிவந்தன. அவனது இதயம் வெறுப்பால் நிறைந்தது. அப்போது நட்சத்திரா, வேணா என்ன விட்டுருங்க என தூக்கத்தில் லேசாக முணங்கினாள். அதை பார்த்த விக்ரம் ஏளனமாக சிரித்தான். உன்னை விடுறதுக்கா இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தேன்? உன் தூக்கம் இன்னும் கொஞ்ச நேரம்தான். இந்த விக்ரமோட நிம்மதியை கெடுத்த நீ எப்படி நிம்மதியா தூங்கலான்னு நானும் பாக்குறேன் என நினைத்த விக்ரம் அவளை எழுப்ப போகையில் திடீரென ஏதோ யோசித்து தன் கையை திரும்ப பெற்றுக்கொண்டான். அவனது கண்கள் பழிவாங்க உணர்ச்சியில் மின்னின. ஆனால் அவன் தன் திட்டத்தை மாற்றிக்கொண்டு நேராக பாத்ரூமுக்குள் சென்றான். அவனது கைகளிலும் ஆடைகளிலும் இரத்தக் கரைகள் படிந்திருந்தன. ஷவரை திறந்துவிட்டு நீண்ட நேரம் குளித்தவன் வெளியே வர முயன்றபோது பாத்ரூமின் ஒரு மூலையில் ரத்தம் உறைந்து கிடப்பதைக் கண்டான். விக்ரம் குழப்பத்துடன், என்ன இது, நான் இந்த பக்கம் வரவே இல்லையே, அப்புறம் எப்படி இங்க ரத்தம் வந்துச்சு என தனக்குள் கேட்டுக்கொண்டான். திடீரென்று அவனுக்கு ஒரு நினைவு மின்னலாய் வந்து போனது. ஓ, இங்கேதான் நான் அவளை தள்ளிவிட்டேன், அப்போ அவளுக்கு அடிபட்டிருக்குமோ என ஒரு நிமிடம் அவன் யோசித்தான். பிறகு அலட்சியமாக தோலை குலுக்கினான்.
அவளுக்கு அடிபட்டா எனக்கென்ன, அது அவளோட விதி என்று சொல்லிக்கொண்டே பாத்ரூமை விட்டு வெளியே வந்தான். ஆனால் அவனது கண்கள் மீண்டும் நட்சத்திராவை ஸ்கேன் செய்தது. அவளுக்கு எங்கே அடிபட்டிருக்கும் என்று பார்க்க வேண்டும் என அவனது மனதின் ஒரு ஓரம் துடித்தது. விக்ரம் அறையின் விளக்குகளின் வெளிச்சத்தை அதிகமாக்கினான். திடீரென வெளிச்சம் கண்களை தாக்கவே நட்சத்திரா தூக்கத்திலேயே முகம் சுளித்து தன் கைகளால் கண்களை மறைத்துக் கொண்டாள். விக்ரம் அவள் அருகில் சென்று அவளை உச்சி முதல் பாதம் வரை உற்று பார்த்தான். வெள்ளை நிற லோயரில் நட்சத்திராவின் முழங்கால் பகுதியில் படிந்திருந்த சிவப்பு நிற இரத்தக்கரை விக்ரமின் கண்களை குத்தியது. அவன் மனதிற்குள், இந்த ஒயிட் லோயர்ல பிளட் ஸ்டெயின் எவ்வளவு அசிங்கமா தெரியுது, இவளுக்கு சுத்தமா அறிவே இல்லையா என மனதிற்குள் கடிந்து கொண்டான். ஆனாலும் இவளுக்கு ரத்தம் வந்தா எனக்கு கவலை, எனக்கு அவன் மேல எந்த அக்கறையும் கிடையாது என தனக்குத்தானே பொய் சொல்லிக் கொண்டு மெத்தையின் மறுபக்கத்தில் சாய்ந்தான். உடல் சோர்வு அவனை ஆட்கொள்ள அவனும் உறக்கத்தில் ஆழ்ந்தான். மறுபுறம் ஒரு ரவுடி மூச்சிறைக்க ஓடி வந்து கருணாவிடம் எல்லா உண்மைகளையும் கொட்டினான். பாஸ், அங்க வந்தது டெவில் கிங். அவன்தான் நம்ம பொண்ணுங்க எல்லாத்தையும் காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டான் என்றான். கருணா இதை கேட்டதும் ஆத்திரத்தில் சுவரில் ஓங்கி ஒரு குத்து விட்டான். அவன் கையிலிருந்து ரத்தம் கசிந்தது. அவன் அந்த ரவுடியின் அருகே சென்று கர்ஜித்தான். டேய், என் ஆளுங்க எல்லாரையும் கொன்ன அந்த டெவில் கிங் உன்னை மட்டும் எப்படி உயிரோட விட்டான்? அந்த ரவுடி நடுங்கிக் கொண்டே, பாஸ், அவன் நம்ம ஆளுங்களை எவ்வளவு கொடூரமா கொன்னான்னு அந்த செய்தியை உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு தான் என்ன உயிரோட விட்டான். அவன் ரொம்ப பயங்கரமானவன் பாஸ் என்றான். கருணா வெறி கொண்டவனைப் போல் அவனை பார்த்தான். செய்தி சொல்ல உன்னை உயிரோட விட்டானா? அவனுக்கு எவ்வளோ தைரியம் என்று கத்தியபடி அந்த நபரின் தலையை பிடித்து சுவற்றில் கோபமாக மோதினான். அந்த நபர் துடிதுடிக்க மரணமடையும் வரை கருணா அவனை விடவில்லை. இப்போது கருணாவின் ஆடைகளும் இரத்தத்தால் சிவந்து போயிருந்தன. அவன் ஒரு பேயைப் போல காட்சியளித்தான். கருணா ரத்தம் தோய்ந்த முகத்துடன் கொடூரமாக கத்தினான். டெவில் கிங், நீ என்னோட சாம்ராஜ்யத்துல கை வச்சிட்டல, இனிமே நீ உயிரோடு இருக்க மாட்ட. இதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும் என கத்தியபடி கருணா வெறி கொண்ட நிலையில் நின்றிருந்த போது யாரோ அவன் தோளை தொடுவதை உணர்ந்தான். அவன் சட்டென்று திரும்பி பார்த்தான். அங்கே ஒரு நடுத்தர வயது பெண்மணி நின்றிருந்தார். அவர் கருணாவின் கண்களை பார்த்து, கருணா, கொஞ்சம் அமைதியா இரு, கோவம் உன்னோட கண்ணை மறைக்க கூடாது என்று அமைதிப்படுத்த முயன்றார். கருணா அவரை ஒரு முறை முறைத்து பார்த்துவிட்டு ஆத்திரத்தில் தரையை ஓங்கி மிதித்தபடி தன் அறைக்குள் சென்று கதவை அறைந்து சாத்தினான். அறைக்குள் இருந்த பொருட்களை தூக்கி எறிந்து உடைத்தவன் ஓநாயைப் போல ஊளையிட்டான். டெவில் கிங், உன்னை எந்த வேலை கொடுத்தாவது நான் அழிப்பேன். அவ்வளவு ஈஸியா நீ என்ன ஜெயிச்சிட முடியாது முடியாது என கத்தியவன் உடனே தன் பிஏவை போனில் அழைத்து கத்தினான். அந்த டெவில் கிங் எந்த பொந்துக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு கண்டுபிடி. இன்னைக்கு வரைக்கும் அவன் நம்மளோட ஒவ்வொரு விஷயத்திலையும் குறுக்கிட்டு இருக்கான். பொண்ணுங்க கன்சைன்மெண்ட்ல இருந்து ட்ரக்ஸ் பிசினஸ் வரைக்கும் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்திட்டான். இனி அவனை விடமாட்டேன். அவன் யாரு, எங்க இருக்கான்னு உடனே எனக்கு தெரியணும். விக்ரம் என்கிற டெவில் கிங்கின் உண்மை அடையாளம் இன்று வரை யாருக்கும் தெரியாத ரகசியமாகவே இருந்தது. நகரத்தின் நம்பர் 1 பிசினஸ்மேன் விக்ரம் இண்டஸ்ட்ரீஸின் உரிமையாளர் விக்ரம் தான் அந்த டெவில் கிங் என்பதை யாராலும் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. டெவில் கிங் என்ற பெயரை கேட்டாலே ஒட்டுமொத்த நகரமும் நடுங்கும். சாதாரண விக்ரமையே நட்சத்திராவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அப்படி இருக்க விக்ரமன் இந்த டெவில் கிங் அவதாரம் அவளுக்கு தெரிய வந்தால் என்னவாகும்? நட்சத்திரா எப்போதாவது விக்ரமை ஏற்றுக்கொள்வாளா? அல்லது விக்ரம் தான் நட்சத்திராவின் இதயத்தில் இடம் பிடிப்பானா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.